எம்எல்ஏ எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி அந்த கட்சி தேர்தல் வெற்றியை பெறுவதற்கான வியூகங்களை வகுக்கும். அந்த வியூகங்களை வகுப்பதற்கு யாரெல்லாம் தேவை அப்படின்னு எடுக்கிறது வரைக்கும் அவங்க உரிமை. ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இன்றைக்கி வந்து தேர்தல் காலத்தில் எப்படி இருந்தாலும் எதிரணி நீங்கள் தான். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக பிஜேபி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு எதிரணியிலிருந்தும் கூட? தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் யாருக்கு பயன்படுவார்கள் என்றால், எந்த கட்சிக்கு கட்டமைப்பு வலிமை இருக்கிறதோ, எந்த கட்சியால் தேர்தலை களத்தில் வலிமையோடு எதிர்கொள்ள முடியுமோ, எந்த கட்சிக்கு வந்து நெக் டு நெக் ஃபைட் கொடுக்க முடியுமோ அந்த கட்சிகளுக்கு அவர் போய் வேலை பார்த்தால் அது கூடுதலாக ஒரு பயனை தரும். ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சி என்பது புதிய கட்சி, இன்னும் களத்திற்கு போகாத கட்சி, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி. அவர் கட்சி தொடங்கி ஓராண்டாகிவிட்ட பிறகு இடைத்தேர்தல்கள் வந்தன. அவர் மாநாடு நடத்திய விக்கிரவாண்டியிலேயே இடைத்தேர்தல் வந்தது, அங்கும் அவர் போட்டியிடவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அதையும் அவர் சந்திக்க. அவங்க தொடக்கத்திலே சொல்லிட்டாங்களே, நேராக 2026 சட்டமன்ற பொது தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு. அதில் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தான் அவர் பெரிய ஒரு முன்னத்தி முன்னிறுத்துறார். இரண்டு பேருமே தேர்தலை சந்தித்தவர்கள், இரண்டு பேருமே அவர்களுடைய வலிமை என்ன என்பதை களத்தில் போட்டியிட்டு வெளிக்காட்டியவர்கள். இடைத்தேர்தலின் மூலம்தான் எம்ஜிஆர் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தார். அதுல போட்டியிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றதன் மூலம் அதிமுகவுக்கான செல்வாக்கு என்பது நிரூபணமாச்சு. அதுபோல விஜயகாந்த் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அவர் வந்து தேர்தலை சந்தித்தார், அவரே போட்டியிட்டாரு, அவரே வெற்றி பெற்றார். அவரே சந்தித்த முதல் தேர்தலில் அவர் சட்டமன்றத்துக்கு போனார். இரண்டாவது தேர்தலில் அவர் அந்த பாதையிலிருந்து நழுவி நீங்கள் அதிமுகவோடு 2வது சட்டமன்ற தேர்தலில் அவர் அணி சேர்ந்ததனால் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவரானார். அதோடு அவருடைய அரசியல் வாழ்வு என்பது அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்திலிருந்து நழுவி அது கிட்டத்தட்ட முடிந்து போனது. பிரதான இடம் இல்லை, முதன்மை இடத்திலிருந்து 2வது இடத்துக்கு போனதுக்கு பிறகாவே அவர் அந்த அந்த இதில் இல்லைன்றீங்க. அப்போ ரெண்டு பேருமே அவர் விஜய் முன்னிறுத்துகிற 2 சினிமாவில் இருந்து வந்த ஆளுமைகள், தேர்தல்களை சந்தித்தவர்கள். அப்போ அதுலேயும் இவர் வந்து இன்னும் சந்திக்கலை. இப்போ இதில் வந்து அவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக தகவல் வருது, 20 விழுக்காடு வரைக்கும் உங்களுக்கு வாக்கு வலிமை இருக்கு அப்படின்னு. அது 2 விழுக்காடா, 20 விழுக்காடா, 25, 30, 40 அது போனாதான் தெரியும். களத்திற்கு போகாம ஒரு கட்சி இத்தனை வாங்கும் என்று யாருக்கும் தெரியாது. அது எந்த அடிப்படையில் பிரசாந்த் சொல்ல முடியும்னு தெரியல. அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிருக்குமே. இப்ப அவரே அங்க போட்டியிட்ட 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள்ல 3 டெபாசிட் வாங்கல. அப்ப அவர் வலிமை, அவர் கட்சிக்கே அவர் வலிமை என்னங்கிறத களத்துல போய் தான் அவரால் பார்க்க முடியுது. ஒரு அறையில உட்கார்ந்துக்கிட்டு தேர்தல் வியூகத்தின் மூலம் அதை கண்டறிய முடியாது, அவராலே கண்டறிய முடியாது. இல்ல, ஒரு விஷயம் என்ன நடக்க முடியும்னா, இவரு பிரசாந்த் கிஷோரோ ஆதவ் அர்ஜுனாவோ திமுக அணி, திமுக இரண்டனுடைய வியூகங்களை பார்த்திருக்காங்க பக்கத்துல இருந்து, அல்லது வியூகங்களை வகுத்திருக்காங்க. திரு பிரசாந்த் கிஷோர் வகுத்திருக்கிறார் அப்படின்னா, இப்போ உங்கள் அணியினுடைய பலம் பலவீனம் அல்லது உங்கள் கட்சி கட்டமைப்பு வரைக்கும் தெரிந்த ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறாது? அதாவதுங்க, திமுகவோடு பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் நாங்கள், அதிமுகவோடையும் சந்தித்திருக்கிறோம், மக்கள் நல கூட்டணியிலையும் சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கே இதுல இருந்து ஒரு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினைன்னா, களம் என்பது அந்த 2 கட்சி கையில தான் இருக்கு. நாங்கள்லாம் வந்து கூட்டணியில் இருக்கிறோம், தேர்தல் அரசியலில் தான் இருக்கிறோம். இப்போ கட்சிக்கு அங்கீகாரம் வேற வாங்கிட்டோம். எங்களை மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தேர்தலை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் திமுக அதிமுக எப்படின்னா 24/7 எப்போதும் அவர்கள் தேர்தலை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள். அவங்களுடைய நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த கடை நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய நெட்வொர்க் இருக்குல்ல, அது மக்களோடு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு வீட்லையும் என்ன நடந்திருக்குது, அங்க உள்ள இன்ப துன்பம் அவங்களுக்கு தெரியும், அந்த கடைநிலை பொறுப்பாளருக்கு தெரியும், அந்த வீட்டில் இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு. அங்க வந்து யாருக்கு என்ன தேவை அது அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் உணர்வு. வேற எந்த கட்சியாலையும் அந்த இடத்தை பிடிக்க முடியல. இதுதான் அவர்களுடைய பெரிய வலிமையே. இந்த இடத்தை தாண்டுவதற்கு ஒரு கட்சி வரணும்னா அந்த இடத்தை முதல்ல பிடிக்கணும். அப்ப களத்தை தான் முதல்ல பிடிக்கணும். நீங்க பொதுவான இஷ்யூ பேஸ்டா வலுப்படுத்தணும்ங்கறத சொல்றீங்க. இஷ்யூ பேஸ்டா அடையாளப்படுத்துறதுல நாங்க எல்லாருமே நிறைய கட்சி நிக்கிறோம். தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை என்றாலும் பிரச்சனைகளை களத்துக்கு போறது அது நாங்க. ஆனா திமுக அதையும் செய்றாங்க. பிரச்சனைகளை கையில் எடுத்து பொதுவிலும் அடையாளப்படுத்துகிறார்கள். அதையும் தாண்டி கிராஸ் ரூட்ல அவங்களுக்கு ரொம்ப மக்களோட ஒரு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய கட்சிகள் 2. அதனாலதான் அவங்களுடைய வலிமை, அது 2 கட்சியுடைய வலிமை. இப்ப விஜய் அவர்கள் இஷ்யூ பேஸ்டா நாங்கள்லாம் ஒரு கட்சிகளா இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலயும் இல்ல. இன்னைக்கு ஏன் இல்லன்றீங்க? எங்க இருக்காரு?
இந்த ஒரு வருஷத்துல அவர் அடையாளப்படுத்தின விஷயங்கள், களத்துக்கு போன விஷயங்கள், அந்த தலைவர் கொள்கைன்னு தெளிவுபடுத்துறாரு. கொள்கை பெரியார அம்பேத்கரை வழிகாட்டு தலைவராக காமிக்கிறார். 5 பேரை சொல்றாரு, அஞ்சலை அம்மாள் வரைக்கும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு மாநாடு நடத்தி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாநாடு நடத்தி அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பரந்தூருக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு போனாருங்கிற அளவுல தான் இருக்கு. இது தேர்தல் அரசியலுக்கு அவர் வர முன்னாடியே கூட களத்துக்கு போனாரு, ஸ்டெர்லைட்டுக்கு போனாரு, அங்க போனாரு. 2012 தொடங்கிடுச்சு மீனவர் பிரச்சனைக்காக. அந்த தொடர்ச்சி தான் இப்பவும் இருக்கே தவிர கவனம் இருக்கக்கூடிய வகையிலையோ இந்த 2 கட்சியையும் வீழ்த்தி ஒரு களத்தை கையில் எடுக்கிற வகையிலையோ, ஏன்னா முதல்ல களத்தை நீங்க கையில் எடுக்கணும்ல, அல்லது எங்களை மாதிரியான கட்சிகள் இஷ்யூ பேஸ்டா களத்தில் நிக்கிறோம்ல, எங்களை தாண்டி போகக்கூடிய வகையிலையோ அவர் அந்த இடத்துக்கு வரல. ஒண்ணு. ரெண்டாவது, இது இஷ்யூ பேஸ்ட் கையில் எடுக்கிறது, களத்தை கையில் எடுக்கிறது, அதாவது நேரடியான தேர்தல் அரசியல் களத்தை கையில் எடுக்கிறதுங்கிறது நான் சொன்ன அந்த ஒவ்வொரு வீட்டோடையும் தொடர்பு உள்ள அந்த பிரச்சனைகளோட தொடர்புள்ள கட்சியா அங்க உள்ள பொறுப்பாளர்கள் இருக்கணும். அதுலயும் அவர் இன்னும் வரல. இப்பதான் அவர் பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்காரு. அமைப்புகளே இன்னைக்கு 28 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய புதிய அமைப்புகள் எல்லாமே இருக்க கட்சியில. அதுதாங்க இப்பதான் அது வர்றாரு. அப்ப இது மாதிரியான ஒரு பேபி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கட்சி, இன்னும் களத்துக்கு முழுமையா போய் சேராத கட்சிய பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ண முடியும், ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ண முடியும், ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு வளர்ந்த கட்சிக்கு மேலும் மெருகூற்ற வேலையை செஞ்சிருக்காங்க, அப்படிதான் செய்து வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இது மட்டுமே வேலை செய்யாது. அப்புறம் இவருடைய நிலைப்பாட்டிலையும் வந்து இன்னைக்கு ஒரு ஊசலாட்டம் தெரியுது. என்னன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அவர்கிட்ட தெளிவு இருக்கு. ஆனா அது தனியாகவா அதிமுகவோடு சேர்ந்தா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு இக்கண்ணா இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அதிமுகவோடு சேர்ந்துன்னு வைங்க, அந்த அணி வலிமை பெறும், மாற்று கருத்தே இல்ல. அதிமுக, தாவேக, பாமக எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இப்ப திமுக கூட்டணி எப்படி ஒரு வலிமையான கூட்டணி, அதே போல ஒரு வலிமையான கூட்டணி அவங்களும் கட்ட முடியும். ஆனால் தாவேகாவோட எதிர்காலம் என்னவா மாறும்? அது ஏற்கனவே தேமுதிகக்கு நேர்ந்த கதி தான் வரும். இவரை முன்னிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாங்க ஆட்சி அமைப்போம், ஏற்கனவே இருந்த கட்சிகள் சரியில்லை, நாங்க புதிதாக வந்த கட்சி அப்படின்னு சொல்லி களத்துக்கு போறது வேற. ஆனால் அதிமுகவோட கூட்டணி என்னும் போது மீண்டும் திமுக தான் வலுப்பெறும். ஏன்னா இவர் அதிமுகவோட போயிட்டா இவங்க ஆட்சியே பிடிக்கிறான்னு வைங்க, அடுத்த தேர்தல்ல எதிர்கட்சி யாரா இருப்பாங்க? தாவேகாவா இருக்குமா, திமுகவா இருக்குமா? அப்ப அது மீண்டும் திமுகவுக்கான வாழ்வாகத்தான் அமையும். இவங்க கூட்டணி சேராட்டாலும் திமுக ஆட்சிக்கு வரும், இவங்க கூட்டணி சேர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாலும் எதிர்கட்சி என்பது ஒரு மிக முக்கியமான ரோல் தமிழ்நாட்டில். அந்த ரோலை சிறப்பா பண்ணுவாங்க திமுக. அது ஏற்கனவே நமக்கு ட்ராக் தெரியும் அவங்க எதிர்கட்சி ரோல் எப்படி பண்ணுவாங்கன்னு. அப்போ இப்படிதான் இருக்கு களம். இந்த இடத்துல அவர்கள்ட்ட ஒரு தெளிவில்லை, திமுக எதிர்ப்புல தெளிவு இருக்காங்க. இவர்களுடைய எண்ணம்லாம் என்னவா இருக்கும்னா அதிமுகவோடு சேர்ந்து தாவேகாவை வந்து ஒரு அணி சேர்க்க வைக்கிற ஒரு வியூகத்தை தான் கொடுப்பாங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனுக்குலாம் அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் தனியா தேர்தலை சந்திச்சு வாக்கு வலிமை நிரூபிக்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வர முடியாதுல்ல. திரு விஜய் கட்சி தொடங்குறாரு, அவர் நீண்ட காலமா பேசுறாரு, பல பேரோட பேசி அதை தொடங்கும் போது அது எப்படி இந்த கட்சியினுடைய போக்கு இருக்கணுங்கிறது அவர் தானே முடிவு பண்ணுவார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு விருப்பம் இருக்கலாம், முடிவெடுக்கக்கூடிய இடத்துல விஜய் தானே. அதாவது ஒரு கட்சி தொடங்கின உடனேயே அவர் கூட்டணியை பத்தி பேசிட்டார். ஆமா, அவர் இன்னும் களத்துக்கு போகல, அவர் வாக்கு வலிமை என்னன்னு அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் எடுத்த உடனே கூட்டணி பத்தி பேசிட்டார். அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணின்னு வரும்போது அவங்க இன்னும் அதிமுக எதிர்ப்பையே முன்னிறுத்தல. எங்கேயுமே அதிமுக எதிர்ப்பை முன்னிறுத்தல. நீங்க எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டீங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தல் அவர் காங்கிரஸோட கூட்டணியோட தானே தேர்தல் சந்திச்சாரு. ஆமா, கூட்டணி தேர்தல் சந்திச்சாரு, இடைத்தேர்தலை சந்திச்சாரு. அவர் ட்ராக் வேற இல்ல, அவருடைய பின்புலம் வேற இல்ல. நீங்க வந்து அவர் வந்து 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லலையே. இங்க உள்ள காங்கிரஸையும் வீழ்த்தணும், திமுக வீழ்த்தணும் அவர் சொல்லி வரல. திமுகவை எதிரியா முன்னிறுத்தி வந்தார். அப்ப நீங்க திமுக எதிரி, அதிமுக தோழமை சக்தின்னா அதை வெளிப்படையா சொல்லணும்ல. அந்த குழப்பம் அங்க இருக்கு. ஆனால் அப்படி திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து மாற்று என்று முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யக்கூடிய தன்மை எதுவுமே அவங்கள்ட்ட வெளிப்படலை இது வரைக்கும். திமுக எதிர்ப்பு மட்டும் வெளிப்படுது. ஓகே, அதுல வியூக வகுப்பாளர்களுக்கே என்ன வாய்ப்பு, என்ன பாதை போட்டு கொடுக்க முடியும்? அவங்க கிளாரிட்டி இல்லாம இருக்கும்போது அவங்க என்ன பாதை போட்டு கொடுக்க முடியும்? இவருக்கு என்ன மனப்போக்கு இருக்கு அதுக்கு ஏற்பதான் அவங்க 2 விதமா அணுக முடியும். ஒரு தேர்தலை வந்து ஒண்ணு வெற்றிக்கான என்ன வழிமுறைகள் ஒண்ணு, ரெண்டாவது ஆளும் கட்சி அதை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்ப எதிர்ப்பதற்கான வியூகங்கள் என்னென்ன வகையிலான விஷயங்களை கொண்டு போறது மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுலாம் வியூக வகுப்பாளர்கள் தானே சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னீங்க இல்லையா, இஷ்யூ பேஸ்டு இன்னும் அவர் தெளிவா இல்லைன்றீங்க. இப்ப அந்த தெளிவை பெறுவதற்கு அல்லது திட்டங்களை அல்லது நீங்க வந்து பயணம் போறது இன்னும் நிறைய திட்டங்கள் முதல்ல
முதல்ல தனித்தா அதிமுகவோடு இணைந்தா அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்தாதான் இந்த தேர்தல் வகுப்பாளருக்கு வேலை. எதிரணியில் இருக்கக்கூடிய திரு ஆலூர் ஷானவாஸுக்கு அந்த தெளிவு கிடைக்காத வகையில ஒரு அரசியல் நகர்வு அவர் வச்சிருக்காருன்னு பார்க்கலையா நீங்க? அப்படி அரசியல் பண்ண முடியாத, மக்களுக்கு சொல்லணும்ல, எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, அது எங்களுக்கு அறியணும்னு அவசியமும் இல்லை. அது டைமிங் தானே. ஆனா மக்களுக்கு நீங்க ஒரு பாதையை காட்டணும். உங்க தலைவருடைய வார்த்தையில சொல்ல டைம் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம். அதாவது நீங்க ஒரு புது கட்சி, அதுக்கு தான் இப்போ மத்த கட்சிகள் வந்து கடைசி நேரத்துல எந்த கூட்டணி வேணாலும் சேருவாங்க, வியூகத்தை எப்படி வேணாலும் மாத்துவாங்க, இங்க படி இல்லைன்னா அங்க போவாங்கிறது ஒரு வளமையான விஷயம். ஆனா நீங்க வளமையான 10ஓடு 11 அப்படிங்கறத இப்ப கேள்வி இல்ல. உங்க தலைவருடைய ஆலோசனைப்படி சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிங்கிறத கமுக்கமாக வைத்திருக்க வேண்டும். அதான் அவரே சொன்னார். அது எதுக்கு சொன்னார்னா, நீங்க புதுசா ஒரு கட்சி தொடங்கி வந்திருக்கீங்க, வந்த உடனேயே முதல் மேடையிலேயே நீங்க வந்து கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில பங்கு தர்றேன்னு சொன்ன அந்த விஷயம் தவறானது. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த கட்சியும் அப்படி சொன்னதில்ல. இது ரொம்ப ஒரு முதிர்ச்சி இல்லாத அணுகுமுறையா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா நீங்க இப்போ திமுக எதிர்ப்பை தெளிவுபடுத்திட்டீங்க. அதிமுகவோடு இணைந்து எதிர்க்க போறீங்களா இல்ல உங்க தலைமையில ஒரு அணி அமைத்து எதிர்க்க போறீங்களாங்கிறதுல ஒரு சரியான முடிந்த முடிவு இல்ல. இப்போ ஒரு இப்படி எல்லாம் விமர்சனம் வந்தோன்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, இல்ல எங்க தலைமையில தான் கூட்டணி. அதுவும் அதிகாரப்பூர்வம் இல்லையா? அப்புறம் பாத்தீங்க, அப்ப இன்னும் அந்த குழப்பம் நீடிக்குது. சரி, ரைட். முதல் கட்ட கருத்தா எடுத்து